வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 25 ஃபீட்டுக்கு 50 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளாட் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ரெண்டுமே வந்து நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் அமையுது. இதில் ரெண்டாவது ஆப்ஷன்லையும் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா நமக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 2 இன்ச்சு அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் நம்ம தாராளமாக ஸ்மால் சைஸ்டு காரெல்லாம் நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த கார் பார்க்கிங்லேருந்து இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்பேக் ஏரியா மாதிரி ஒன்று விட்டுருக்கேன். இந்த செட்பேக் வந்து நம்ம தாராளமாக ட்ரீஸும் பிளான்டர் பாக்ஸும் வச்சுக்க முடியும். ஸோ இதனுடைய விட்த்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் 8 இன்ச்சுக்கும் 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கும் அளவில் இருக்குது. ஸோ நம்ம கார் பார்க்கிங்லேருந்து டேரெக்டாக உள்ளே என்டர் ஆனோம்னா ஈஸ்ட் ஃபேஸிங் நம்ம என்டர் வரதுக்காக ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு செமி ஃபாயர் ஏரியா மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபாயர் ஏரியா நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு போகலா மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக இதனால் நமக்கு தாராளமாக லைட் வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைட்லையும் நம்ம வந்து இந்த மாதிரியே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் கிளாடிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீஷ் கூட கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம சின்னதாக பிளான்டர் பாக்ஸும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வரவேற்பு அறையை வந்து ஒரு நல்ல யூனிக்காக காட்ட முடியும். ஸோ இதனுடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 4 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 11.5 ஃபீட் கிட்ட நமக்கு வருது. இங்கேருந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே நமக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்னு அளவில் ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் நமக்கு டைனிங் ஏரியா வராததால் இந்த ஏரியா நமக்கு ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பேஸில் நமக்கு இந்த டாய்லெட் வாலில் டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டாக நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாலுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸ் வழியாக நமக்கு இந்த சைடில் இருக்க டாய்லெட்டுக்கும் ஹாலுக்கும் ஸ்டேர்கேஸுக்கும் தாராளமாக வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூம் ப்ரொவிஷன் நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் அமையுது. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோ ப்ரொவிஷனும் நம்ம இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒன்று கொடுத்துட்டு ஃப்ரண்ட் சைட்லையும் நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நம்ம க்ரீனரி கொடுக்கறது மூலமாக ரோட் சைடில் இருக்கிற நாய்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தாராளமாக இந்த எண்டில் ஷவர் யூனிட்டும் அதுக்கு பக்கத்துலேயே கிளாசட்டும் ஃப்ரண்ட்டில் நமக்கு வாஷ் பேசினும் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷனை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஓடிஎஸ் வழியாக நம்ம தாராளமாக இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பைப் ப்ரொவிஷனும் இந்த சைட்லேயே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேர்கேஸும் நமக்கு 6 ஃபீட்டுன்ற அளவில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு படிக்கட்டோட விட்த்தும் 3 ஃபீட்டில் அமையும். இந்த ஸ்டேர்கேஸ் நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் ஒரு கிச்சனும் கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனும் நமக்கு நார்த் வெஸ்ட்டில் தான் அமையும். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. கிச்சன் ஸ்பேஸில் தாராளமாக ஒரு எல் கவுண்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். நார்த்தில் ஒரு கவுண்டரும் வெஸ்ட்டில் ஒரு கவுண்டரும் கொடுக்குற மாதிரி நார்த் சைடில் ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு வெஸ்ட் சைடில் நம்ம ஒரு சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். இந்த கிச்சன் ஸ்பேஸும் ஒரு தாராளமாக இருக்கிறதால இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு டைனிங் டேபிளும் ஒன்று அகாமடேட் பண்ணிக்கிற மாதிரி இடமும் இருக்குது. இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் பொசிஷன் மாதிரி ஒன்று சைடில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா மாதிரியே அமையும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 10 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் அமையுது. ஸோ இந்த ஸ்பேஸும் நம்ம தாராளமாக ஒரு கோர்ட்யார்ட் பொசிஷன் மாதிரி இந்த சைடில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் ஸ்லாப்லாம் எதுவும் இல்லாமல் டேரெக்டாக ஓப்பனில் கொடுத்துட்டோம்னா கூட டேரெக்டாக நமக்கு லைட் வென்டிலேஷனும் ஏர் வென்டிலேஷனும் இந்த சைடில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் வாலும் இந்த சைடில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெய்னி சீசனில் டைனிங் ஏரியாவுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து டேரெக்டாக உள்ளே வந்தோம்னா நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தாராளமாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் ஆட் பண்ணிவிட்டு பெட் அண்ட் டிவி யூனிட் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன் இந்த சைடில். ஸோ அதுவும் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் தான் அமையுது. இந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். அது வழியாகவே நமக்கு வென்டிலேஷன் தாராளமாகவே இந்த ஸ்பேஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த செட்பேக் ஏரியா நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பேஸில் தாராளமாக ஒரு டோர் மாதிரி ஒன்று நம்ம இது ஒரு பேக் யார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் எங்கேயும் நம்ம கொடுத்துக்க முடியும். சின்னதாக ஒரு ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமாக. இந்த ஸ்பேஸோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதில் தாராளமாக நம்ம சைட்ஸில் காம்பவுண்ட் வாலும் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம்னா ப்ரைவசியும் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ இது வழியாக தான் நமக்கு கிச்சனுக்கும் வென்டிலேஷன் கிடைக்கும். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது.
இந்த ஸ்பேஸ்லேயும் தாராளமாக நம்ம ஒரு ஷவர் யூனிட் கொடுத்துட்டு வாட்டர் கிளாஸட்டும் வாஷ் பேசினும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு ஏறி வந்தோடனே இந்த ஸ்லாப் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபேமிலி லாஞ்சை நம்ம மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இந்த டாய்லெட்டு இந்த பெட்ரூமை நம்ம சேம் வைஸ் கீழே என்ன இருக்கோ அதே மாதிரி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்த் ஈஸ்ட்லேயும் அதே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சவுத் ஈஸ்ட்டில் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கார் பார்க்கிங் ஏரியா நம்ம ஒரு சிட் அவுட் ஏரியாவும் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் வைக்க முடியும். ஸோ இந்த சிட் அவுட் ஏரியா நமக்கு ஒரு சின்ன சைஸில் தேவைப்படுன்ற பட்சத்தில் நம்ம இந்த பெட்ரூம் சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 10 ஃபீட்லேருந்து 12 ஃபீட்டோ இல்லை 13 ஃபீட்டோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உள்ளே வந்து நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்லாம் நம்ம நல்லா அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் குயிக்காக பார்த்துருவோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு கிச்சன் ஏரியா உங்களுக்கு வருது. இந்த கார் பார்க்கிங்கோடைய மெஷர்மெண்ட் 12 ஃபீட்டுக்கு 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தாராளமாக 2 கார் பார்க்கிங் அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம். 3 ஃபீட்டுக்கு ஒரு நல்ல லென்த்தில் ஸ்பேஸும் இருக்குது. அதே மாதிரி உள்ளே என்டர் ஆன உடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் 12 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் என்டர் ஆன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற டிசைன் மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிசைனில் கம்ப்ளீட்டாக ரெயின் வாட்டர் உள்ளே வர மாதிரியும், ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு MS கிரில்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. சைட்ஸில் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டோன் கிளாடிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த இமேஜில். ஸோ சென்டரில் இந்த மாதிரி ட்ரீ ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனும் சைட்ஸில் கொடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல சீட்டிங் ஏரியாவாக நமக்கு ஹால் ஏரியாவில் அமையும். ஸோ இந்த ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 7 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த கிச்சனில் தாராளமாக ஒரு எல் கவுண்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டில் ஸ்டவ்வும் சவுத்தில் நமக்கு சிங்க் ப்ரொவிஷன் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்கேஸ் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டார்கேஸ் வந்து நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் தான் அமையுது. ஸோ இந்த ஹால் ஏரியாவிலேருந்து இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோம்னா இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் நமக்கு 15 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஷவர், வாட்டர் கிளாசட், வாஷ் பேசின் 3மே அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் தாராளமாக நம்ம பிளான்டர் பாக்ஸ் சைட்ஸில் அகாமடேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நல்ல சீட்டிங்கும் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வென்டிலேஷன் நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு கட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நம்ம தாராளமாக வென்டிலேஷன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஏரியாவை ஒரு நல்ல யூட்டிலிட்டி ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். முன்னாடி பார்த்த ஆப்ஷன் மாதிரி இந்த பிளானுக்கும் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த படிக்கட்டு கீழே இருந்து நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நம்ம பெட்ரூம்லேருந்தும் இந்த ஏரியாவுக்கு நல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த லிவிங் ஏரியாவை நம்ம ஃபேமிலி லாஞ்ச் ஏரியாவை மாற்றிக்கலாம். ஸோ நார்த் ஈஸ்ட் பெட்ரூம்ஸ்லாம் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும், டாய்லெட் உட்பட. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூமுக்கு மட்டும் ஒரு டாய்லெட் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பால்கனிலேருந்து ஒரு வென்டிலேஷன் வர மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.